ஒவ்வொருத்தரா பேசுங்க. வருஷமா மாமியார் காலத்துல இருந்து இருக்காங்க சார். எனக்கு கல்யாணம் 40 வருஷமா இருக்கிறேன். ஆனா ராமகிருஷ்ண நாயுடு எவன் பேர்லயே பட்டா கொடுக்குறாங்க. கேட்டாக்கா கவர்மெண்ட் அப்படிதான் குடுத்துக்குதுன்றாங்க. ஆனா இது பத்திரம் எங்க பேர்ல இருக்குது. ராமகிருஷ்ண நாயுடு பேர்ல பட்டா வந்துக்குது. நாள் இறந்த 20 வருஷம் ஆகுது. என்னோட நேம் மாலதி. அங்க நாங்க ஒரு 20 இயர்ஸா இருக்கேன். எங்க அம்மா அப்பா எல்லாம் 70 இயர்ஸா இருக்காங்க. இவ்வளவு நாளா நாங்க இருக்கோம். எத்தனையோ தடவை பட்டா கேட்டு நாங்க அலைஞ்சிட்டோம். ஆனா எங்களுக்கு கொடுக்கவே இல்ல. அந்த ஆளு ராமகிருஷ்ண நாயுடு ஒருத்தர் பேர்ல கொடுத்திருக்காங்க. அவர் இறந்து 20 வருஷம் ஆகுதுங்க. அவர் பேர்ல எல்லாருக்கும் பட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம், எல்லாமே பண்ணிருக்கோம், எல்லா ப்ரூஃபும் வச்சிருக்கோம். ஆனா இன்ன வரைக்கும் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கேட்டா நாளைக்கு வாங்க, ஒரு மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்றாங்க. எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. குடுக்குறோம் இதேதான். ஆனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனையோ தடவை ஏறி இறங்கியாச்சு. எத்தனை ஃபேமிலிஸ் தெரியுமா சார்? ஒரு ஃபேமிலி ஃபுல்லா பெட்ரோல்லாம் ஊத்திட்டு கொளுத்திக்கவே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த லேடி பண்ணிட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே சப்போர்ட், எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட். ஆமா, அவங்க யாருன்னே தெரியல. அதுல நாங்க லெட்ஜர் எல்லாமே வச்சிருக்கோம். எல்லாத்துலயும் எங்க தாத்தா பேர் இருக்கு. ஆனாலும் அந்த ஆள் பேர்ல தான் கொடுத்திருக்காங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல நாங்க போராடுறோம். அம்மா அப்பா எல்லாம் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேல அவங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எப்படியும் ஒரு 20-25 குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டியது இருக்கு. ராஜா கடை ஜான்ரவர் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கும். என் பேர் உமா சார். ஜான்ரவர் தெருவில் நான் கல்யாணம் ஆகி 40 வருஷமா இருக்கிறேன். எங்க மாமியாருடைய சொத்து அது. ஆனா ஒரு பொம்பளை பேர்ல இப்ப பட்டா வந்து செத்து போன ஒரு ராமகிருஷ்ண நாயுடுன்னு அவர் பேர்ல பட்டா கொடுத்துருக்காங்க. கேட்டா கவர்மெண்ட் தான் கொடுத்துதுன்றாங்க. வியூ ஆபீஸ்லயே போய் கேட்டா கூட கவர்மெண்ட் தானே. இது எடுக்க வரும்போது எங்க மாமனார் பேரை தான் கேட்டாங்க. வெங்கடேச நாயக்கர், பொன்னுசாமி நாயக்கர்னு கேட்டுதான் பேர் எழுதின்னு போனாங்க. ஆனா பட்டா வந்தபோது இப்ப நாங்க அந்த இதுல பார்த்தோம், ஆன்லைன்ல பார்க்க சொன்னா அதுல ராமகிருஷ்ண நாயுடுன்னு போட்டிருக்காங்க. அது எப்படி நடக்கும் சார் இந்த அநியாயம்? நாங்க பேசினா எல்லாம் பட்டா குடுக்கட்டும் அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. உள்ளவே அவனுங்க விவோ ஆபீஸ்ல உள்ளவே சேர்க்க மாட்டாங்க சார். அங்க விஜய்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் இந்த எல்லா கோல்மாலும் பண்ணிட்டு இருக்கிறான் சார். இன்னொருத்தர் பத்திரத்தை இன்னொருத்தருக்கு விற்கிறது, இன்னொருத்தர் இடத்த இன்னொருத்தருக்கு விற்கிறது, இப்படியே தான் சார் கோல்மால் நடக்குது. அது உள்ள நாங்க 70 வருஷமா கேட்டுன்னு தான் சார் இருக்கிறோம். நாங்க 70 வருஷமா கேட்டு இருக்கிறோம். கோர்ட்ல இப்ப நாங்க சொல்லியிருக்கோம். டாக்குமெண்ட் கேக்குறாங்க ஜட்ஜி. எதையோ ஒண்ணு சொல்லி ஆளுங்களை வச்சு இந்த அட்வொகேட்டுங்களை எல்லாம் வச்சு ஏமாத்தின்னு இருக்காங்க. நாங்க எம்சி வரைக்கும் கூட பேசிட்டோம் சார். எங்க எம்சி கணேசன் தான். எம்சி வரைக்கும் கூட பேசிட்டோம். எம்எல்ஏ போய் பார்க்கல சார். அவரை நாங்க பார்க்கல. எம்சி வரைக்கும் பேசிருக்கோம். எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். எல்லாருக்கும் சுத்தமா அவ இடம் இல்லைன்றதே தெரியும். ஆனா அவகிட்ட வாங்கிக்கோங்கன்னு எங்களுக்கு சொல்றாங்க சார். எங்களுக்கு பட்டா கொடுக்க பத்திரம் எங்க பேர்ல இருக்கு சார். பத்திரம் நாங்க பண்ணிருக்கோம். எங்க மாமனார் பேர்ல இருந்து எங்க பேர்ல மாத்திருக்கோம். அவகிட்ட ஒரு ப்ரூஃப் அவளுக்கு எப்படி சார் பட்டா வரும்? உமா, என் பேர் உமா சார். ஜோதிலட்சுமி சார். ஆமா சார், ஆமா இதேதான் சார். எல்லாம் ஒருத்தர் தான் சார். நாங்க இது ஜோதிலட்சுமி சார் எங்க பேரு. இந்த பிரச்சனை தான் சார், இந்த பட்டா பிரச்சனை சார். 80 வருஷமா எங்க மாமனார்லாம் இருக்கிறாங்க. நாங்களும் இந்த வீட்டுல இருந்தோம். அவன் எவ்வளவு அமக்கலாம் பண்ணா தெரியுமா? என் குழந்தை குட்டிலாம் வெளியே தெத்திட்டு என் பசங்க படிப்பே போச்சு சார். பூட்டு போட்டுட்டு அமக்கலாம் பண்ணி எல்லாம் பார்த்து சார். எல்லாம் அவன் கைக்கிற தான் சார் இருக்கிறாங்க. நாங்க வேற எங்களால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவ்வளோ கிருஷ்ணாலாம் நாங்க ஊத்தினோம் சார். எங்களுக்கு பட்டா வரணும் சார். எங்க பேர் மேல பட்டா வரணும், அவ்வளவுதான். ஏன்னா குழந்தை குட்டியோட நாங்க இருக்கிறோம் சார். நாங்க 50 வீடு 60 வீடு இருக்கிறோம். அந்த பொம்பளையால் நாங்க எவ்வளவு இழந்தா தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா? என் பொண்ணோட படிப்பே போச்சு சார். எக்ஸாம்ல பூட்டு போட்டு போயிட்டா தெரியுமா? எங்களுக்கு பட்டா வரணும் சார். அப்ப 80 வருஷமா அந்த அங்க இருக்கிற என்ன சார்? என்ன 80 வருஷமா 70 வருஷமா? இப்ப நான் ஒரு 5 வருஷம் இருந்தாலுமே சொந்தம் கூட தான் அவங்க வீட்டை 70-80 வருஷமா இருக்கிறோம். அதுல எவ்வளவு லாடு லகா நாங்க அதில் பார்த்துருப்போம். சொல்லுங்க, தரமட்டமா அந்த வீட்டை இப்ப எப்படி எழுப்பிருக்கோம்? தாலி விட ஊற்றி வீடு கட்டோம் சார். நாங்க அந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டோம் அந்த வீடை எழுப்புறதுக்கு தெரியுமா? நோவாம இப்படி பண்றாங்க இவங்க. இப்ப எப்படி பட்டாலாம் எப்படி சார் சொல்லுங்க? நாங்களாம் ஆட்டோ ஓட்டுறவங்க தான். எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க வீடு கட்டணும் தரமா சார்? சொல்லுங்க. ஜோதி சார்.
நாங்கள் மணலி பெரிய தோப்பில் இருக்கிறோம்ப்பா. கிட்டத்தட்ட 4-5 தலைமுறையாக இருக்கோம். அதில் ஒரு 100% ஒரு 10% கொடுத்துட்டாங்க. மிச்சம் 90% நாங்கள் போராடின்னு இருக்கிறோம். அதை நாங்கள் இப்போ மனு கொடுத்துருக்கேன். ஸ்டாலின் அவர்கிட்ட கொடுத்துருக்குறேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட. அது 90% இன்னும் வரணும். 10% கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் வேல்யூ இல்லைங்க. அதுதான் அது இப்போதான் கொடுத்தாங்க. ஒரு 4-5 வருஷம் ஆகுது அந்த பட்டா. இன்னும் 90% போராடின்னு இருக்கோம். அது இப்போ ஏற்பாடு பண்றாரு எங்க எம்எல்ஏவோ எங்க மாவட்ட செயலாளர்லாம் ஏற்பாடு பண்றாங்க. அது சீக்கிரமா நடக்கணும்னுட்டு இது மூலமா தெரிவிச்சுக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் இவ்வளோ அந்த அளவுக்கு இத்தனை வருஷம் எடுக்காத முயற்சியை இப்போ எடுத்திருக்காரு இல்ல, அதுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேசி பேசி கொண்டுதான் வலிக்குது. இருக்கட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பட்டா பிரச்சனை தான் எங்களுக்கும். இருக்கும். ஐயா, நாங்க 100 வருஷமா அங்க வாடகை. எங்களுடைய 5 தலைமுறையா நாங்க அங்கதான் இருக்கோம். அந்த 5 தலைமுறை அங்க வாழ்ந்துன்னு வந்திருக்க எங்களுக்கு பட்டா கொடுக்காம இறந்து போன ஒரு ஆளுக்கு மேல பட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு சிலருக்கு பட்டாவே வழங்கல. இது என்ன முறையில நியாயம்னு எங்களுக்கு தெரியல. அதனால எங்க பேர்ல பட்டா வழங்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அவ்வளவுதான். எங்க பேர்ல எந்த டாக்குமெண்ட் பட்டா வரல. அப்ப செத்தவனுங்கிற உரிமை உயிரோட வாழ்ற எங்களுக்கு கிடையாது ஜனநாயகத்துல. வேணாம் சார், எங்களுக்கு ஜான்ரா தேர்ல ரேஷன் கார்டே எங்களுக்கு வேண்டாம். நாங்க தூக்கி போட்டுறோம். எங்களுக்கு கவர்மெண்ட் பதில் சொல்லுங்க. என்னங்க எங்க கிட்டே விட மாட்டாங்களே சார், தள்ளுறாங்களே சார். நாங்க தான் சார் எலெக்ஷன் ஓட்டு போட்டு நாங்க அவர் ஜெயிக்க வச்சோம். எங்களை அவர் கிட்ட நெருங்க விட மாட்டாங்களே, எங்களை தள்ளுறாங்களே. நாங்களாம் தினம் கூலி வேலை செய்யறோம் சார். எல்லா ஆபீசரும் நாங்க பாத்துறோம் சார். நாங்க பார்க்காதவரே கிடையாது சார். நாங்க எங்க டாக்குமெண்ட், எங்க மாமா எங்க டாக்குமெண்ட் காட்ட சார். ஒவ்வொரு டாக்குமெண்ட் நாங்க காட்டி ரெடி பண்றதுக்காட்டியும் ஒரு பாட்டி விஷம் வாங்கி குடும்பத்தோட செத்துலங்களோ ஒரு முடிவு எடுத்துருவோம் சார். நாங்க ஒரே ஒரு லேடி பண்றாங்க, அவ்வளவு அராஜகம் பண்றாங்க சார். அவங்க அவ்வளவு லேடி, ஒரு லேடி எங்களுக்கு ரேஷன் கார்டு வேணாம் சார். அது உள்ள 150 குடும்பம் இருக்கு. நாங்க எங்க அண்ணனை நம்பி எல்லாமே நாங்க செய்யறோம் சார்.